ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான ராகி சேமியா தாங்க பண்ண போகிறோம். ராகி சேமியா எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ராகி சேமியாவை வாங்கிக்கிறோம். அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டுங்க. இதை தண்ணி ஊற்றி நம்ம அலசி எடுத்துக்கலாங்க. நான் உங்களுக்கு எவ்வளோ சேமியா வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது முங்கி வந்துடுச்சு. இதை நம்ம ஒரு அலசிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் போட்டு வேக வைக்க போகிறோம். ரொம்ப நீங்கள் ஊற வைக்க வேணாம். கைவிட்டாவோட அலசினோடனே எடுத்து நம்ம வேக வச்சிடலாம். அவ்வளோதான். தண்ணியில் போட்டு ஒரு கிண்டி அப்படியே எடுத்து வச்சிடறோம். தண்ணி புழிஞ்சிட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம இதில் எடுத்தாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டோம். இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கலாங்க. இது ஒரு 10 நிமிஷத்தில் வெந்தால் போதுங்க. கரெக்டாக இருக்கும். 10 நிமிஷம் கழிச்சு நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கையில் நசுங்கினோம்னா லைட்டாக நசுங்கி வரும். அவ்வளோதான், வெந்துருச்சு. இப்போ இது இருக்கட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இதில் கடுகு உளுந்தம்பருப்பும் போட்டுக்கிறோம். அப்புறம் நம்ம சின்ன வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை இது 3ம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இதை நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இது போட்டு வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இது வதங்கினோடனே நம்ம கொஞ்சமாக நம்ம இதுக்கு தேவையான அளவு, சேமியாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நீங்கள் பார்த்த அளவாக போட்டுக்கோங்க. இப்போது நம்ம தேங்காய் துருவி வச்சுருப்போம் பாருங்களா, அது ஒரு மூடி தேங்காய் இருக்கும். இதையும் நம்ம போட்டு ஒரு கிண்டிக்குவோம். இப்போது நம்ம இந்த சேமியாவை எடுத்து இந்த இதில் கொட்டிக்கலாங்க. இப்போ இது ஒரு கிண்டிக்குவோம். இது கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா, உங்களுக்கு ரெசிபி சம்மந்தமான எந்த இது பார்க்கணுன்னாலும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.